எக்லெஸ் மயோக்கு எக்கச்சக்க ரெக்வஸ்ட்ங்க. எந்த ரெசிபி பண்ணாலும் மயோவோட நான் சர்வ் பண்ணனா உடனே அதுக்கு கீழே எக்லெஸ் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கேட்டவங்களுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச 150 ml பால், அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சக்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் garlic ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க 2 பல் பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிறது கோல்ட்வினர் சன்ஃப்ளவர் ஆயில் 200 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் ஹை ஸ்பீடில் 1 மினிட்க்கு நான் ஸ்டாப்பாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படியே உங்களுக்கு வரலன்னா மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அப் டு 10 டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சில்லி பேஸ்ட் சேர்த்து சர்வ் பண்ணலாம், சில்லி ஆயில் சேர்த்துக்கலாம், என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் நீங்கள் மைனீஸ் வெளியில் வாங்கவே மாட்டீங்க. ஸோ எனி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு இதை சைடாக சர்வ் பண்ணலாம், சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கோல்ட்வினர் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி?